நீங்க பாட்காஸ்ட்னு ஒண்ணு போடுறீங்க. சந்தோஷம். எதிர்கருத்து தெரிவிக்கிறதுக்குன்னு ஒருத்தரையாவது வைக்கணும்ல. அதுதானே ஜனநாயகம். ஆமா 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 கூடி உட்கார்ந்து கும்மி அடிக்கிற கூட்டமா 4 பேரும் ஒரே ஆளே உட்கார்ந்துகிட்டு ஒரு விஷயத்த வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறதுங்கிறது என்ன ஜனநாயக பூர்வமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதுவும் நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து அறிவு இல்லன்றீங்க. யாருக்கு அறிவு இல்லன்னு நீங்க சொல்ல வர்றீங்க? அறிவுன்னா என்னன்றது முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அறிவு எப்படி செயல்படும்ன்றத நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இன்னைக்கு வரைக்கும் வட இந்தியாக்காரனுங்க நம்ம பேசுனா தனிமனித விமர்சனமா போயிடும். நீங்க நம்ம முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறார். ஏன் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கம்யூனிகேஷன்ல வீக்கான ஆள் தான் சார். என்ன புக் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா கடைசியா படிச்ச புக்கையே மறந்துருவாரு. அப்படிப்பட்ட ஆள் தான். ஆனா அவரு கூட லண்டனுக்கு சுற்றுப்பயணம் போனாரு, அமீரகத்துக்கு சுற்றுப்பயணம் போனாரு. எங்கேயும் போய் ஆங்கிலத்துல தப்பா பேசல. இந்த சோ கால்டு அறிவுள்ள வட இந்தியர்களின் சார்பில் போனார் ஒருத்தர். பேரெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். மைத்ரிபாலா சிறிசேனாக்கு மிஸ்ஸஸ் மைத்ரிபாலா சிறிசேனான்னு சொல்லணும். இலகுவா எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஊர் போஸ்ட்மேனுக்கு தெரியும். மிஸ்ஸஸ்ன்னு கடிதம் வந்தா எம்ஆர்எஸ் மிஸ்ஸஸ்ன்னு போட்டு வரும்னு. ஆமா அங்க போய் முன்னாடி இருக்கிற அந்த இதுல வந்து ஸ்கிரீன்ல மானிட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு எழுத்துக்கள். அத பார்த்து படிக்கிறார் சார். எம்ஆர்எஸ் சிறிசேனான்னு படிக்கிறார் சார். யாரும் இல்ல நம்ம மோடி ஐயா தான்.